மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத தமிழகத்திற்கு நிதி வழங்க முடியாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ள நிலையில் அதற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது ஜனநாயக நாடு. மக்கள் எதை வேண்டும் என்று நினைக்கிறார்களோ ஒரு மாநிலத்தின் உரிமைகளை மதித்து நடக்க வேண்டியது ஒன்றிய அரசாங்கத்தோட கடமை. அதனால மாநிலங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு ஒன்றிய அரசாங்கம் எதை கொண்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த காலகட்டத்திலும். இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, பொது பட்டியலில் இருக்கு, அவங்க பட்டியலில் இல்லை. இது டிஃபென்ஸ் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை. அதை அமைச்சர் அன்பு கூர்ந்து தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். பொதுப்பட்டியலுக்கும் மாநில பட்டியலுக்கும் அங்கே ஒன்றிய அரசின் பட்டியலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை புரிந்து கொண்டு பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒன்று கல்வி அதை நம்ம தொடர்ந்து மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் மாநில அரசின் ஆலோசனை இல்லாமல் மாநில அரசு ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை யாராலும் திணிக்க முடியாது. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டதான் நிதி தரப்படும் சொல்லி மத்திய அமைச்சர் அதான் கொடுக்கலையா, நம்ம கொடுக்கலையா, ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னோம்னா 2000 கோடியை வேற ஒரு மாநிலத்துக்கு கொடுத்தாங்க, நம்ம கொடுக்கலையா, பிளாக்மெயில் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அதான் சொல்லியிருக்காங்களே, வேற ஊருக்கு கொடுக்குறாங்க. அதாவது நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்தி அரசுக்கு நெருக்கடியை உண்டு செய்கிறார்கள். ஆனால் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா என்னமோ அவங்க தான் பூரா தமிழ்நாட்டுக்கே செய்யறது மாதிரி ஒன்னு கூட செய்யாம இது மாதிரி பேசிட்டு தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஜவஹர்லால் நேரு சொல்லிட்டாருங்க, மும்மொழி கொள்கை தேவையில்லை, இருமொழி கொள்கை, தாய்மொழி தமிழ் வழி கல்வி, ஆங்கிலத்தை இரண்டாவது மொழியாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுபவர்கள் ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களை விட்டுவிடலாம் என்று ஜவஹர்லால் நேரு அவர் பிரதமராக இருக்கும் போதே கடிதம் கொடுத்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். இதில் என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு எது வேணுமோ நான் அதை எடுத்துக்குவேன், வேண்டான்றதை விட்டுடணும். நீட் எனக்கு வேண்டாம்னா விட்டுடணும், நீங்க திணிக்க கூடாது. இந்திய கட்டாயமாக ஏற்க வேண்டும். அப்படி ஏற்கவில்லை என்றால் உனக்கு கொடுக்கக்கூடிய நிதியை நாங்கள் கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக அறிவிப்பது என்பது சர்வாதிகாரத்தின் உச்சமாகும். இப்படி ஒரு கல்வி அமைச்சர் இப்படி பகிரங்கமாக அறிவிப்பது என்பதும் அந்த தமிழ்நாட்டிற்குரிய 2152 கோடி நிதியை வேறு மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிப்பதும் மிக மிக தவறானது, மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. இத்தகைய போக்குகள் என்பது ஒரு ஜனநாயகத்து மீறிய செயலாகும். இங்க இருக்கிற ஒன்றிய அரசு நடத்துகிற அத்தனை சிபிஎஸ் பள்ளிகளிலும் அதேபோல் இன்டர்நேஷனல் பள்ளிகளிலும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளிலும் தமிழ் வழியில் படிக்காமலேயே வெறும் இந்தியும் ஆங்கிலத்தையும் மட்டும் படித்து பட்டம் பெறலாம் என்கிற இந்த நிலை இருக்கிறது. இதை இந்த இழிநிலைக்கு ஆக்கியது ஒன்றிய அரசுதான். மாநில பட்டியலில் இருந்த எமது கல்வி உரிமையை பொதுப்பட்டியலுக்கு மாற்றி அந்த பொதுப்பட்டியலில் 2 அரசுகளும் ஒத்த கருத்து ஏற்பட்ட பிறகுதான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த ஜனநாயக மாண்பை காலில் போட்டு மிதித்து அதை தன்னகத்தே எடுத்துக்கொண்டு அதிகார வெறியோடு நடந்து கொள்ளுகின்ற இந்திய நாட்டின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரினுடைய இத்தகைய அறிக்கையை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனையோ மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. 1950 இருந்து கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் கழிந்து விட்டன. மாற்றுக் கட்சிகள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றன. எந்த ஒரு மாற்றுக் கட்சியாவது எத்தனையோ வகையில் நீங்கள் கான்ஸ்டியூஷன் மாற்றுறீங்களே, யூ ரிமூவ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஷால் பி ஹிந்தி, ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது மூவ் பண்ணிக்கிறாங்களா? ஏன், என்ன காரணம்? ஒன்றிய அரசு ஏகபோக எஜமானர்கள் அல்ல என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அரசியல் காரணங்களுக்காக மும்மொழி கொள்கையை மாநில அரசு ஏற்க மறுப்பதாகவும் தமிழக மக்களின் நலன்களை அவர்கள் பார்ப்பதில்லை என்றும் கூறிய தர்மேந்திர பிரதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பின்பற்றி நடக்க வேண்டும் என கூறியிருந்தார். இது தொடர்பாக புதிய தலைமுறையில் வெளியான செய்தியை குறிப்பிட்டு அவருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது என்பதை மத்திய கல்வி அமைச்சரால் கூற முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். மாநிலங்களால் ஆனதே இந்திய ஒன்றியம் என்றும் ஒத்திசைவு பட்டியலில் உள்ளதுதான் கல்வி என்றும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின்
ஒன்றிய அரசு ஏகபோக எஜமானர்கள் அல்ல என்று விமர்சித்துள்ளார். மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள் என குறிப்பிட்டுள்ள அவர், தங்கள் உரிமையையே கேட்பதாகவும் அவர்களின் தனி சொத்தை கேட்பது போல திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என்றும் காட்டமாக பதில் கூறியுள்ளார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கையை தொடரும் என்பதில் அதிமுக உறுதியாக இருப்பதாகவும் அதில் மாற்றமில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கின்றார்கள். மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள், எங்கே ஆட்சி செய்கிறவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள். புதிய தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடித்தால்தான் மத்தியிலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியல்ல. மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கேட்பது, நிர்பந்தப்படுத்துவது சரியல்ல. மத்திய அரசாங்கம் வேறு அண்ணா அவர்களும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் எதை கடைபிடித்தார்களோ அதை அம்மாவுடைய அரசும் கடைபிடித்தது. இப்பொழுது அண்ணா திமுகவும் கடைபிடிக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கைதான் கடைபிடிக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. மத்திய அரசின் திட்டத்திற்கான விதிமுறையை ஒப்புக்கொள்ள மாட்டோம், ஆனால் நிதி மட்டும் வேண்டுமென்றால் கூறினால் எப்படி ஏற்பது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் மத்திய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், ஆரம்ப கல்வி அளவிலேயே தாய்மொழியான தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மும்மொழிக் கொள்கை உள்ளது என்றும் ஆங்கிலம் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பினார். திமுகவினர் அரசியலுக்காக போலி வேடமிடுவதாகவும் தற்போதைய இளைஞர்கள் வளர்ச்சியை விரும்புபவர்கள் என்றும் கூறினார். விகடன் இணையதளம் விவகாரத்தில் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் எல் முருகன் குறிப்பிட்டார். PM ஸ்ரீல நீங்க அந்த சில எந்த திட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் நிதி ஒதுக்கும் போது சில கண்டிஷன்ஸ் இருக்கும். நீங்க கண்டிஷன்ஸை நான் ஒத்துக்கொண்டால் நாம் அரசாங்கம் முழுமையாக சப்போர்ட் செய்ய ரெடியாக இருக்கிறது என்பதுதான் அவர்கள் நேற்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால ஒரு நிதிக்கு எதுக்கான நிதி கொடுக்கிறார்களோ அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷனை நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம், ஆனா நிதி மட்டும் வேணும் என்பது நாம நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சருடைய நேற்றைக்கு விளக்கம் என்னன்னா, நீங்க கண்டிஷனை நாங்க முழுமையாக எல்லா வகையிலும் நாம சப்போர்ட் பண்ணுவோம்னு தான் சொல்லியிருக்கிறார்கள்.